வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ராஜா தியேட்டர் சதுக்கத்தில் அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதேபோன்று புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அவரது சிலைக்கு காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரசார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி பிஜேபி சார்பில் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதேபோன்று காங்கிரஸ் பிரமுகர் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுடன் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக வந்து ராஜா திரையரங்கம் அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோன்று கதிர்காமம் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் அமைச்சர் பெத்த பெருமாள் தலைமையில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாநில செயலாளர் சேகர் தலைமையிலும், நாம் தமிழர் கட்சி சார்பில் மாநில தலைவர் ஞானப்பிரகாசம் தலைமையிலும் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகளுக்கு ரூபாய் 9 கோடி நிதி உதவியை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். காரைக்கால் மாவட்டத்தில் பயிர் உற்பத்தி மானியமாக 2555 விவசாயிகளுக்கு மொத்தம் ரூபாய் 2.9 கோடிக்கான காசோலையை முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் வழங்கினார். இதேபோன்று தோட்டப்பயிர் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு ரூபாய் 2.9 கோடிக்கான ஊக்கத்தொகைக்கான காசோலையும் முதல்வர் வழங்கினார். மேலும் பல்வேறு நிறுவனங்களில் பயிர் காப்பீடு செய்த 3857 விவசாயிகளுக்கு ரூபாய் 3 கோடிக்கான காசோலையும் முதல்வர் வழங்கினார். விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் அவர்களுக்கான தொகை நேரடியாக செலுத்தப்பட உள்ளது. அமைச்சர் திருமுருகன், சட்டப்பேரவை உறுப்பினர் GNS ராஜசேகரன், வேளாண் துறை கூடுதல் இயக்குநர் ஜாகிர் உசேன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி சான்றோர் குல கிராமணியார் நாடார் சபை சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சான்றோர் குல கிராமணியார் நாடார் சபை சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சான்றோர் குல கிராமணியார் நாடார் சபையின் மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் பாலாஜி திரையரங்கத்தில் இருந்து ஊர்வலமாக சென்று ராஜா தியேட்டர் சதுக்கத்தில் உள்ள காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் சான்றோர் குல கிராமணியார் நாடார் சபை செயலாளர் சங்கர், பொருளாளர் ஜெயராமன், துணை தலைவர்கள் திருச்சந்திரன், லிங்குராஜா, துணை செயலாளர் குருமூர்த்தி, பொருளாளர் பசுபதி, மாநில செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் மற்றும் நாடார் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கிராமணியார் நாடார் நிர்வாகிகள் கலந்து கொண்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பகுதி நேர வேலையாக வீட்டில் இருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என வரும் விளம்பரத்தை நம்பி முதலீடு செய்ய வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் கூறுகையில், இன்றைய காலத்தில் பெண்கள் மற்றும் வேலையில்லா பட்டதாரிகள் தனது மொபைல் போன்களில் இன்ஸ்டாகிராம் மற்றும் பேஸ்புக் போன்ற செயலிகளின் மூலம் வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் வேலை தேடி வருகின்றனர். இதனை பயன்படுத்தி சைபர் குற்றவாளிகள் டெலகிராம் டாஸ்க் என்ற பெயரில் வீட்டிலிருந்து வேலை செய்யுங்கள், உட்கார்ந்த இடத்திலே எளிதாக சம்பாதியுங்கள் என்று விளம்பரங்களை போடுகின்றனர். அதனை நம்பி விளம்பரத்தை பார்க்கும் இளைஞர்கள் மற்றும் பெண்களை அறிமுகம் இல்லாத நபர் வாட்ஸ்அப் அல்லது இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொண்டு ஒரு டெலகிராம் குழுவில் இணைக்கிறார். அவ்வாறு இணைக்கப்பட்டவர்களிடம் பார்ட் டைம் அல்லது முழு நேர வேலைவாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கின்றனர். மேலும் அந்த குழுவில் ஏதேனும் போஸ்டினை ரிவார்ட்ஸ் அல்லது ரேட்டிங் செய்தால் உங்களுக்கு பணம் வழங்கப்படும் என்று ஏமாற்றுகின்றனர். இதனை நம்பி எளிதான வேலையை செய்ததால் அடுத்த நிலையான கோல்டு பிரீமியம் உள்ளிட்ட பல்வேறு படிநிலைகள் உள்ளது.
அதற்கு செல்ல வேண்டுமென்றால் நீங்கள் லட்சக்கணக்கில் முன்தொகை கட்ட வேண்டுமென்று சிறிது சிறிதாக பணத்தை பறிக்கின்றனர். இதற்கிடையே அது போலி என தெரிய வந்து பணத்தை திரும்ப கேட்டால், மேலும் பணம் அனுப்பினால்தான் திரும்ப தருவோம் என்று சைபர் மோசடி செய்கின்றனர். இதுபோன்று புதுச்சேரியில் இதுவரையில் 200க்கும் மேற்பட்ட நபர்கள் 5 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி கும்பலிடம் பணத்தை ஏமாந்துள்ளதாக புகார்கள் வந்துள்ளன. எனவே விளம்பரங்களை பார்த்து இளைஞர்கள் மற்றும் பெண்கள் யாரும் நம்பி ஏமாற வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. புதுவையில் எம்பிபிஎஸ் உள்ளிட்ட சில மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் தேதி ஜூலை 16 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் உள்ள அரசு தனியார் மருத்துவம், பல் மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎம்எஸ் ஆகிய படிப்புகளுக்கு சென்டாக் இணையதளத்தில் கடந்த 5ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இந்நிலையில் மாணவர்கள் நலன் கருதி விண்ணப்பிக்கும் நாள் ஜூலை 16ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீட் சார்ந்த இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூலை 16ஆம் தேதி மாலை 5 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க மேலும் கால நீட்டிப்பு வழங்கப்பட மாட்டாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளையொட்டி விழுப்புரம் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான கர்மவீரர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு வானூர் மத்திய ஒன்றியம் திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டில் அவரின் திருவுருவப்படத்திற்கு விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜி.பி. சுரேஷ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மகுடி ஐயப்பன், கபாலி, விஜயகுமார் ஏற்பாட்டில் மற்றும் வானூர் மத்திய ஒன்றிய நிர்வாகி ஜி.ஆர். ராஜா சார்பில் ஒன்றிய நிர்வாகிகள் சதீஷ் என்கிற அபிஷேக், பார்த்திபன், வைத்தீஸ்வரி மற்றும் கிளை நிர்வாகிகள் சரண், பாலமுருகன், முகில் சந்திரன், சுனில், விக்னேஷ், சுரேந்தர், ரேவதி மற்றும் பல மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாட்டாளி மக்கள் கட்சியில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளராக அஜய் ராஜை நியமித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே கருத்து முரண்பாடு காரணமாக பாமகவில் குழப்பமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு புதிதாக 80க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்துள்ளார். இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளிடம் ஆலோசனையில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து புதிதாக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளராக பி.என்.ஜே. அஜய்ராஜ் என்பவரை நியமனம் செய்துள்ளார். இதற்கு முன்பு மாவட்ட செயலாளராக இருந்த எஸ்.பி. சண்முகத்தை நீக்கிவிட்டு தற்பொழுது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளராக அஜய்ராஜ் என்பவரை நியமனம் செய்துள்ளார். இவருக்கு ஆற்காடு, ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி வாழ் நாடார் உறவின் முறை சார்பில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வாழ் நாடார் உறவின் முறை சார்பில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ராஜா தியேட்டர் சதுக்கத்தில் உள்ள கர்ம வீரர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சங்க தலைவர் தங்கமணி, செயலாளர் தமிழ் என்கிற மாரியப்பன், பொருளாளர் முருகேசன் மற்றும் சங்க உறுப்பினர்கள், ஜீவனந்தபுரம் நாடார் உறவின் முறை சங்க தலைவர் கண்ணன், செயலாளர் மாடசாமி, பொருளாளர் காட்டுராஜா மற்றும் உறுப்பினர்கள், புதுச்சேரி நாடார் மகளிர் அணி தலைவி பேச்சியம்மாள், செயலாளர் லட்சுமி தேவி, பொருளாளர் கஸ்தூரி மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதி முருங்கப்பாக்கம் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை சிற்றுண்டி இலவசமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி முருங்கப்பாக்கம் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி முருங்கப்பாக்கம் 4 முனை சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது.
இந்த நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். 100 நாள் வேலை கொடுக்காததை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் வில்லியனூர் பிடிஓ அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலை கொடுக்காமல் வெறும் 8 நாட்கள் மட்டுமே வழங்கப்படுவதால் அத்திட்டத்தில் பதிந்துள்ள ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட உத்திரவாகினிபேட், பெரியபேட், கரையான்பேட், புதுப்பேட், சுப்பிரமணி சிவா நகர் பகுதியில் வசிக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் தங்கள் பகுதியில் 100 நாள் வேலை திட்டம் முழுமையாக புறக்கணிக்கப்படுவதாக கூறி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறையின் திட்ட அதிகாரிகள் 100 நாள் வேலைப்பணி தொடரவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பிசிபி நகரில் எல் வடிவ வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பிசிபி நகரில் எல் வடிவ வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை சுமார் 41,29,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளது. புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் நடைபெற்ற பூமி பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். ஆதி திராவிடர் நலத்துறை சார்ந்த அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர். 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. கூட்டுக்குழு பொறுப்பாளர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் INTUC மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன், மாநில துணைத் தலைவர் சொக்கலிங்கம், நடைபாதை வியாபாரிகள் சங்கத்தின் பொறுப்பாளர் ஜான், CITU மாநில தலைவர் பிரபுராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார்கள். ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும், பதவி உயர்வு வழங்க வேண்டும், வாரிசுதாரர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். வில்லியனூர் பத்மினி நகரில் ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் பத்மினி நகரில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 21,40,000 மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் பத்மினி நகர் முக்கிய பிரமுகர்கள், வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விளையாட்டு பயிற்சியாளர்களை நியமிக்க வலியுறுத்தி பயிற்சியாளர்கள் சங்கத்தினர் கல்வித்துறை வளாகத்தில் உள்ள விளையாட்டு மேம்பாட்டு துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி விளையாட்டு பயிற்சியாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் கல்வித்துறை வளாகத்தில் உள்ள விளையாட்டுத்துறை மேம்பாட்டு அலுவலகம் முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் ஆனந்த பாஸ்கரன், செயலாளர் ராஜசோழ பெருமாள் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு புதுச்சேரி 10 ஆண்டுகளாக அறிவிக்கப்படாத பயிற்சியாளர்கள் பணியிடங்களை நிரப்ப வேண்டும், உள்ளூர் விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும், 45 வயது வரை தளர்வு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.